இந்த தமிழ் தேசிய கட்சிகள், தமிழ் மக்கள் பொதுச்சபை ஆகியவற்றுக்கிடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையின் முக்கியத்துவம். தேசிய இன பிரச்சனை தீர்க்கப்பட்டால் மாத்திரம்தான் ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை என்பது இந்த நாட்டில் இருக்கும். தானா வசந்தராஜா அரசியல் சமூக செயற்பாட்டாளர், ஏராளமான அரசியல் சமூக செயற்பாட்டாளர். அவர் அரசியல் சமூக நான் கேள்வியை நிறைவு செய்கிறேன். இது ஒரு தவறான வியாக்கியானம். தனிப்பட்ட ரீதியில் ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் என்று நம்புகிறீர்களா? இதுக்கு எதிராக நாங்கள் செயற்படுவோம். இது ஒரு பிழையான முயற்சி, ஒரு விஷமத்தரமான முயற்சி என்றெல்லாம் அவர் தனது வார்த்தை பிரிவுகளில் சொல்லியிருக்கின்றார். அமைச்சர் டாக்டர் சிவானந்தா போன்றவர்கள் அவங்க ஓப்பனாக பேசுகின்றார்கள். அனந்தி சசிதரன் அவர்களும் கணிசமான அளவு பாரிய தொகை வாக்குகளை பெற்றிருந்தார். 80,000 வாக்குகளை பெற்றிருந்தார். கூட்டத்திலோ அல்லது ஒப்பமிடுவதிலோ பங்கு பெற்றவில்லையே. அவர் நான் நம்புகின்றேன் அவர் இந்த நாட்டில் இல்லை என்று நான் இல்லை, அவர் வந்து விட்டார். எனக்கா தெரியாது. நேர்களே, சமூக மீடியாவின் கலையகத்திலே சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் இருக்கின்றார். வடக்கு கிழக்கு இணைந்த முன்னாள் மாகாண சபையினுடைய உறுப்பினர். 1987 ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை அடுத்து 13வது திருத்தச் சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட வடக்கும் கிழக்கும் இணைந்த மாகாணத்தினுடைய ஆளும் கட்சியாக ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி திகழ்ந்தது. திரு வரதராஜ பெருமாள் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அந்த அமைச்சர் குலாம் அதனுடைய மாகாண சபை உறுப்பினரிலே ஒருவராக இருந்தவர். மிக நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளவர். அது மட்டுமல்ல, பின்னர் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்து சேவையாற்றியவர். இப்பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உத்தியோகபூர்வ பேச்சாளர். உங்களுக்கு தெரியும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, தமிழீழ விடுதலை இயக்கம், தமிழீழ மக்கள் விடுதலை கழகம், அத்தோடு ஜனநாயக போராளிகள் கட்சியும் அங்கம் வகிக்கின்றது. ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவராகவும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் இருக்கின்றார். நேர்களுக்கு தெரியும். இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை மற்றும் தமிழ் தேசிய கட்சிகள் ஆகியவற்றுக்கிடையிலே புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திடப்பட்டது. அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை எதிர்வரும் அல்லது எதிர்பார்க்கப்படும் ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நியமிப்பதற்கான புரிந்துணர்வு உடன்படிக்கையாக அமைந்தது. அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையிலே நாங்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களோடு கதைக்கின்ற பொழுது மிகுதி விடயங்களை பார்க்கலாம். யார் யார் என்னென்ன அடிப்படையில் இணைந்திருக்கிறார்கள், தமிழ் மக்கள் பொதுச்சபை என்பது என்ன, தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் என்பதிலே அந்த தரப்பிலே இணைந்திருப்பவர்கள் யார் என்றெல்லாம் நாங்கள் அறியலாம். வணக்கம் சுரேஷ் பிரேமச்சந்திரன். வணக்கம். கூறுங்கள், இந்த தமிழ் தேசிய கட்சிகள், தமிழ் மக்கள் பொதுச்சபை ஆகியவற்றுக்கிடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையின் முக்கியத்துவம் என்ன? இது எதிர்வர இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று சொன்ன ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது. தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சினை இதுவரை தீர்க்கப்படாத ஒரு விடயமாக இருந்து வருகின்றது. இப்பொழுது இலங்கையில் தமிழ் தேசிய இன பிரச்சனை ஒன்று இருப்பது என்ற கருத்திலும் விட இங்கு ஒரு பொருளாதார பிரச்சனை ஒன்று மாத்திரம்தான் இங்கு இருக்கிறது. பொருளாதார பிரச்சனை தீர்ந்து விடுமாக இருந்தால் தமிழ் தேசிய இன பிரச்சனை பற்றி எதுவுமே இல்லை என்ற கணக்கில் தான் இந்த நாட்டில் இப்பொழுது அந்த விடயங்கள் கையாளப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் இலங்கையில் பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டுமாக இருந்தாலும் கூட தேசிய இன பிரச்சனை தீர்க்கப்படுவது மிக மிக அவசியமானது. தேசிய இன பிரச்சனை தீர்க்கப்பட்டால் மாத்திரம்தான் ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை என்பது இந்த நாட்டில் இருக்கும். அந்த ஸ்திரத்தன்மையை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால், வெளிநாட்டு மூலதனங்களை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால், புலம்பெயர் மக்களினுடைய மூலதனங்களை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால், இந்த நாட்டுக்கு ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்களின் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். ஆகவே அந்த வகையில் அந்த விடயங்களை வெளிக்கொண்டு வரும் முகமாக தமிழ் மக்களது இனப்பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படவில்லை என்பதை சிங்கள அரசியல் சமூகத்துக்கு, சிங்கள பொலிட்டிக்கு தெரியப்படுத்தும் முகமாக, உங்களுக்கு டிப்ளமேட்டிக் கம்யூனிட்டி, ராஜதந்திர சமூகத்திற்கு அதை வெளிப்படுத்தும் முகமாக நாங்கள்
இந்த விடயத்தை செய்வதனூடாகத்தான் அதனை செய்ய முடியும் என்பதுடன் அது மாத்திரமல்லாமல் இந்த தேர்தலில் சிங்கள வேட்பாளர்கள் வெல்ல வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்களுடைய வாக்கு என்பது முக்கியமானது. அந்த வகையில் அவர்கள் ஒரு காத்திரமான பேச்சுவார்த்தையை நடத்த விரும்பினாலும் கூட இந்த ஒரு ஒன்றுபட்ட சிவில் அரசியல் கட்சிகள் இணைந்த இருக்கும் பொழுது அது ஒரு காத்திரமான பேச்சுவார்த்தைகளை அவர்கள் நடத்த விரும்பினால் அதனை செய்யக்கூடியதாகவும் இருக்கும். ஆகவே தமிழ் தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கென்று சொல்வதிலும் விட பிரச்சனையை தீர்ப்பதற்கான அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் நம்புகின்றோம். மக்கள் அளிக்கப் போகின்ற இந்த ஒரு பெரிய இந்த ஒரு வாக்களிப்பு என்பது ஒரு பெரும்பான்மையான அங்கீகாரம் என்பது மிக மிக முக்கியமானது. அந்த அங்கீகாரம் இருக்கிற பொழுது டிப்ளமேட்டிக் கம்யூனிட்டியாக இருக்கலாம், இல்லையே ஏனைய ஆட்களாக இருக்கலாம், மக்கள் கொடுத்த ஆணை என்பது அங்கு சுட்டி காட்டப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலவரத்தை நாங்கள் உருவாக்க முடியும். ஆகவே அந்த வகையில்தான் இந்த ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவது, அது வெறுமனே ஒரு சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிப்பது என்பதிலும் விட தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு களமாக இதனை பயன்படுத்துவது என்ற அடிப்படையில் தான் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் யோசிக்கப்பட்டது, தீர்மானிக்கப்பட்டது. குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள் கடந்த 6 மாதத்துக்கு மேலாக இந்த விடயம் பேசப்பட்டு வந்தது, பல விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு வந்தது. இந்த விடயம் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியாக நாங்கள் இந்த ப்ரொப்போசலை ஆரம்பத்திலிருந்து முன்வைத்து வருகின்றோம். அதுக்கு பிற்பாடு சிவில் அமைப்புகளும் அந்த விஷயத்தில் ஒரு கருத்தொற்றுமை அவர்களுக்கும் வந்திருந்தது. ஆகவே இப்பொழுது 2 தரப்பும் ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இன்று கையெழுத்து வைத்திருக்கோம். நீங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உத்தியோகபூர்வ பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களே, அங்கே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ, தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் பிளாட் மற்றும் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி EPRLF நீங்கள் தலைமை தாங்கும் கட்சி மற்றும் தமிழ் தேசிய கட்சி மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சி ஆகியன அங்கம் வகிக்கின்றன. இங்கே இந்த உடன்படிக்கையை பார்க்கின்ற பொழுது தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிகிறது. நீங்கள் உண்மையிலேயே அரசியல் ரீதியாக தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு பலமான நிலையிலே இருப்பதாக நாங்கள் கூறிக்கொள்ளலாம். அதை விட மேலும் போன ஐங்கரநேசன் அவர்களுடைய தமிழ் தேசிய பசுமை இயக்கம் மற்றும் CV விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுடைய தமிழ் மக்கள் கூட்டணி ஆகியன மொத்தமாக 7 கட்சிகள் இங்கே ஒரு தரப்பாக இருக்கின்றன. தமிழ் மக்கள் பொதுச்சபையிலே பார்க்கின்ற பொழுது மிக பெரும்பாலும் தனிநபர்களே அங்கே ஒப்பமிட்டிருப்பதாக தெரிகிறது. அது பற்றி கூறுங்கள். இது ஒரு எதிர்மறையான கேள்வி அல்ல. இங்கே பார்க்கிற பொழுது திரு தானா வசந்தராஜா அரசியல் சமூக செயற்பாட்டாளர், ஏராளமான அரசியல் சமூக செயற்பாட்டாளர் அரசியல் சமூக நான் கேள்வியை நிறைவு செய்கிறேன். அதுபோல திரு செல்வின் இரேனியஸ் அரசியல் சமூக செயற்பாட்டாளர், அதுபோல ஜதீந்திரா அரசியல் விமர்சகர், நிலாந்தன் அரசியல் விமர்சகர், ஏறத்தாழ 4-5 தனிநபர்கள் இருப்பது போல தோற்றுகிறது. இது ஒரு தவறான வியாக்கியானம். உங்களுக்கு வசந்தராஜா என்பவர் இலங்கையினுடைய செஞ்சிலுவை சங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர். ஆகவே மட்டக்களப்பில் அதுக்கு அவர் ஒரு பிரதிநிதியாகவே அது பொறுப்பாளராக மிக நீண்ட காலமாக இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தில் வேலை செய்து வந்தவர். அதிலும் விட பல்வேறுபட்ட பொது அமைப்புகளில் ஈடுபாடு கொண்டவர். அவர் சமூகமயப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகளில் மிக நீண்ட காலமாக ஈடுபட்டு வருபவர். ஆகவே அவருடைய தனிநபர் கிடையாது. அதே போல இதில் கையெழுத்து வைத்தவர்கள் மாத்திரமல்ல, ஏறத்தாழ 40 அமைப்புகளுக்கு மேல் ஒன்று கூடி பேசித்தான் அதன் சார்பாகத்தான் இவர்கள் அதில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது ஒரு 40 அமைப்புகள் மேல் இதற்குள் இருக்கின்றது. எதிர்காலத்தில் இந்த அமைப்புகள் இன்னும் கூடுதலாகவும் வரலாம். ஆகவே இப்பொழுது இரு தரப்பிலும் ஒரு சமத்துவமான அங்கத்துவம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 7 பேர் கையெழுத்து வைத்திருக்கிறோமே தவிர மற்றபடி இவ்வளவுதான் அதனுடைய அமைப்புகள் என்பது கிடையாது. இரண்டாவதாக நீங்கள் பார்க்கிற பொழுது ஒரு யாழ் பல்கலைக்கழகத்திலிருந்து திரு கணேசலிங்கம் பேராசிரியர் அவர்கள் கையெழுத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது வரும் கணேசலிங்கம் அல்ல, அவர் ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறார். அவருக்கு கீழ் பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியல் படிக்கக்கூடிய மாணவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். என்னும் சொல்ல போனால் பல்வேறு பட்ட தரப்புகளோடு அவர் ஈராட்டம் உள்ளவர். ஆகவே நிறைய இதை பற்றி பேசக்கூடியவர், எழுதக்கூடியவர். ஆகவே நீங்கள் கூறுவது போன்று
இது ஒரு தனிப்பட்ட நபர்களுடையது என்பது நிச்சயமாக கிடையாது. இல்லை, இதிலும் விட நீங்கள் பார்த்தீர்கள் சொல்லி சொன்னால் இந்த விடயங்களுக்காக இப்பொழுது மக்கள் மத்தியில் இருந்து கூட்டுறவு அமைப்புகள், விவசாய சங்கங்கள், மீனவர் அமைப்புகள் என்ற பல்வேறுபட்ட பொது நிறுவனங்கள் அனைத்தும் இதற்கு சாதகமான பதிலை அளித்திருக்கிறார்கள். இது கட்டாயம் செயற்படுத்தப்பட வேண்டும் என்று நேற்றைய தினம் கூட வடமராட்சியில் இருந்து மீனவர் அமைப்புகள் அதற்கான குரலை கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே பார்க்கின்ற பொழுது வடக்கு கிழக்கில் அமைந்திருக்கக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட கிழக்கு பல்கலைக்கழகம், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட பல்வேறுபட்ட தரப்புகளினுடைய ஒப்புதலுடன் தான் இந்த விடயங்கள் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இதிலே ஒரு தரப்பாக இருக்கிறது தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் தமிழ் மக்கள் பொதுச்சபையும் நீங்கள் கூறுகின்ற சமூகத்திலே பரந்துபட்டிருக்கக்கூடிய இந்த கட்டமைப்புகளோடு ஆங்காங்கு உரையாடல்களை மேற்கொண்டதை செய்திகள் மூலமாக அறிய முடிந்தது ஏற்கனவே. ஆயினும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை அந்த உரையாடல்கள் இன்னும் ஆழமாக அகலமாக செல்ல வேண்டிய தேவை இருப்பதாக நீங்கள் உணரவில்லை? நிச்சயமாக கொண்டு செல்லப்பட வேண்டும். இதுவரை இன்னும் தேர்தலுக்கான நாள் குறிக்கப்படவில்லை. இந்த மாதத்துக்குள் அதற்கான அறிவிப்புகள் வெளிவரலாம். அநேகமாக செப்டம்பர் மாத இறுதியிலோ அக்டோபரில் தான் தேர்தல் நடக்க இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கிறோம். மிக விரைவாக எமது வேட்பாளர் யார் என்ற விடயம் தெளிவுபடுத்தப்படும். அது மாத்திரமில்லாமல் இப்பொழுது ஏற்கனவே சின்ன சின்ன பாக்கெட் மீட்டிங்ஸ், பிரச்சார கூட்டங்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. பல்வேறுபட்ட இடங்களில் கிழக்கு மாகாணத்திலுமா, முக்கியமாக வடக்கு மாகாணத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக கிழக்கு மாகாணத்திலும் அங்கங்கே சில கூட்டங்கள் ஏற்கனவே நாங்கள் மட்டக்களப்பில் ஒரு பெரிய கூட்டத்தை போட்டிருந்தார்கள், திருவண்ணாமலையில் கூட்டம் போட்டிருந்தார்கள். அந்த கூட்டங்களில் நானும் கூட பங்கு பெற்றிருக்கின்றேன். ஆகவே அதே போன்று பல்வேறுபட்ட மக்களுடன் கலந்துரையாடுவது என்ற பல விஷயங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே எம்மை பொறுத்தவரையில் இந்த தேர்தலுக்கான அறிவிப்புகள் வெளிவந்ததும் என்றால் தேர்தல் வருமா வராதா என்ற ஒரு குளறுபடி நிலையும் தொடர்ந்தும் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. உங்களை பொறுத்தவரையில் தனிப்பட்ட ரீதியில் ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் என்று நம்புகிறீர்களா? ஏறத்தாழ நடப்பதற்கான சாத்தியப்பாடுகள் மிக அதிகமாக இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரையில் இன்னும் அதனை காலம் தாமதப்படுத்த விரும்புகின்றார். தான் இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் இருந்தால் கூடுதலான வேலை செய்வேன் என்று அவர் வெளிப்படையாகவே சொல்லுகின்ற நிலை இருக்கிறது. அதுக்கான பல முயற்சிகள் எடுக்கப்பட்டன, நீதிமன்றம் வரை சென்று வந்திருக்கின்றது. ஆகவே தொடர்ந்தும் அதனை ஒத்திவைப்பதற்கான காத்திரமான வழிமுறைகள் இருப்பதாக தெரியவில்லை. இருந்தாலும் கூட இந்த 22வது திருத்தம், அந்த திருத்தம் பாராளுமன்றத்துக்கு வருமாக இருந்தால் சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றுக்கு போக வேண்டும். அதனை ஜனாதிபதியை தீர்மானிக்கக்கூடியவராக இருப்பார் போன்ற பல பிரச்சனைகள் இன்னும் பேசப்படுகிற பிரச்சனைகளாக இருக்கிறது. இருந்த பொழுதும் கூட தேர்தல் ஆணையாளர் கூறியிருக்கின்றார், போன 17ஆம் தேதிக்கு பிற்பாடு அவர் எந்த நேரத்திலும் தேர்தலுக்கான அந்த விடயங்களை அறிவிக்க முடியும். அவர் இன்னும் கூறியிருக்கின்றார், இந்த மாதம் முடிவதற்கு முன்பாக அந்த அறிவிப்புகள் வெளிவரும் என்றும் கூறியிருக்கிறார். ஆகவே தேர்தல் நடப்பதற்கான சாத்தியப்பாடுகள் இருப்பதாக தான் நான் நம்புகின்றேன். நாங்கள் இந்த பொது கட்டமைப்பு உருவாக்கம் பற்றி உங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் மக்கள் பொதுச்சபையும் ஏற்படுத்தி கொண்ட இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையினுடைய நோக்கம் ஒரு ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நியமிப்பதற்கான ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்குதல். அந்த பொது கட்டமைப்பு பற்றின ஒரு விளக்கத்தை தர முடியுமா? இப்போ இந்த பொது கட்டமைப்பு ஏற்கனவே இதற்கான ஒரு 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 அமைப்பு முறையொன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் கட்சிகளினுடைய இப்பொழுது இருக்கக்கூடிய 7 கட்சியினுடைய தலைவர்கள், உங்களுக்கு சிவில் சமூகத்திடமிருந்து அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட 7 பிரதிகள் உள்ளடக்கிய 14 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குழு இனி தமக்கு தேவையான ஏனைய குழுக்களை அவர்கள் அமைப்பார்கள். உதாரணத்துக்கு ஒரு சரியான ஒரு வேட்பாளரை தெரிவு செய்வது தொடர்பான ஒரு குழு, நிதியை கையாள்வதான ஒரு குழு, பிரச்சாரத்திற்கான குழு, பல்வேறுபட்ட ஒரு தேர்தலுக்கான பல்வேறுபட்ட தேவைகளை நிறைவேற்றுவதற்கான குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த வேலைகள் முன்னகர்த்தப்படும் என்றிருக்கின்றது. அவை நான் ஆரம்பத்திலேயே கூறியது போன்று இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது நிச்சயமாக தமிழ் தரப்பிலிருந்து போட்டி போடக்கூடிய ஒருவர் அவர் வெல்வதற்கான ஒரு தேர்தல் அல்ல. மாறாக நாங்கள் தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுவது மாத்திரமல்ல, இந்த தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு காத்திரமான ஒரு அடித்தளத்தை, கிரவுண்டை கிரியேட் பண்ணுவது. ஆகவே அதனுடைய முக்கிய நோக்கமாக அதுதான் இருக்கிறது. ஆகவே இது ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு பொதுவான ஒரு விடயமாக
இந்த விடயம் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு அதன் அடிப்படையில் தான் ஒரு வேட்பாளரை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த வகையில் இந்த ஸ்ட்ரக்சர், இந்த பொது கட்டமைப்பு ஒன்று என்பது இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு இப்பொழுது ஒரு தமிழ் மக்கள் பொது கட்டமைப்பு என்ற ஒரு பெயர் இருந்தாலும், இந்த பேர் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்ற பெயர் இருந்தாலும், இந்த பேர் தேவையேற்படி இந்த பேர் மாற்றப்படலாம். இது ஒரு மாற்றப்படக்கூடாத ஒரு விடயம் என்பதல்ல. ஆகவே நான் அது இப்பொழுது இந்த பேரின் அடிப்படையில் தான் நாங்கள் இப்பொழுது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பிலே கையொப்பமிட்ட 7 கட்சிகளின் தலைவர்களும் இருக்கிறார். அதே வேளையிலே சமதரப்பு பங்காளிகளாக தமிழ் மக்கள் பொதுச்சபையினுடைய அங்கத்தவர்களும் இருக்கிறார். நீங்கள் அடுத்த கட்டமாக கூறுகிறீர்கள், தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்பது ஒரு பொது வேட்பாளரை, தமிழ் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுத்தல், தேர்தல் விஞ்ஞாபனத்தை தயாரித்தல், நிதி தொடர்பான விடயங்கள், பரப்புரைகளை முன்னெடுத்தல் போன்ற அவசியமான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கும் நிர்வகிப்பதற்கும் துணைக்குழுக்களை தேவைக்கேற்ப அமைக்கும் என்று இது ஒரு பரந்துபட்ட மனிதவள ஆளணியோடு சம்பந்தப்பட்டது. இவ்வாறு நீங்கள் துணைக்குழுக்களை அமைக்கிற பொழுதும் ஒரு நீண்ட தாமதம் ஏற்படலாம் அல்லவா? தேவையான குழுக்கள் முதல் அவசரமாக முன்கூட்டியே இயங்க வேண்டிய குழுக்கள் உடனடியாக நியமிக்கப்படும். தேவை ஏற்படுகிற நேரத்தில் ஏனைய குழுக்கள் நியமிக்கப்படலாம். ஆகவே இப்போ உடனடியாக நாங்கள் அடுத்த வேட்பாளரை தெரிவு செய்ய வேண்டும், ஒரு தேர்தல் விஞ்ஞாபனம் ஒன்று தயாரிக்கப்பட வேண்டும். அதற்கான குழுக்கள் உடனடியாக நியமிக்கப்பட்டு அந்த வேலைகள் முன்னெடுக்கப்படும் என்று நான் நம்புகின்றேன். தமிழ் பொது வேட்பாளரை நியமிக்கின்ற இந்த நடவடிக்கைகளிலே நீங்கள் தேர்தல் விஞ்ஞாபனம் தயாரிக்கும் பொழுது என்னென்ன விடயங்களை கவனத்தில் எடுப்பீர்கள்? முக்கியமாக நான் உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே கூறியது போன்று, இது தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சனை தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாக இருப்பதும், அது தீர்க்கப்பட வேண்டும் என்பதும், அது என்ன வடிவத்தில் தீர்க்கப்பட வேண்டும் போன்ற விடயங்களை அது முக்கியமாக உள்ளடக்கியதாக இருக்கும். ஆகவே இது ஒரு இலங்கையிலும் சரி வெளிநாட்டிலும் சரி, இலங்கை பொருளாதார ரீதியாக தான் முன்னேற வேண்டுமாக இருந்தால் என்னென்ன விடயங்களை அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை அது உள்ளடக்கியதாக இருக்கும். வெறுமனே தேசிய இன பிரச்சனையை ஓரங்கட்டி விட்டு நடந்து முடிந்த யுத்தத்தால் ஏற்பட்ட இழப்புகள் போன்ற விடயங்கள் எல்லாவற்றையும் ஓரங்கட்டி விட்டு, இந்த பொருளாதார பிரச்சனை என்பதில் நான் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த யுத்த தளபாடங்களை வேண்டுவதற்காக மாத்திரம் ஏறத்தாழ 250 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவு செய்யப்பட்டிருப்பதாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியஸ்தருடைய ஆய்வு வெளியிடப்படுகிறது. ஆகவே இந்த 250 பில்லியன் இங்கு ஒரு அழிவுக்காக ஆயுதங்கள் வேண்டப்பட்ட ஒரு விடயம். அந்த ஆயுதங்களால் அளிக்கப்பட்ட அழிவுகள் இன்னும் பல பில்லியன், அது இன்னும் 250 அல்ல, அது 500 அல்ல 1000 பில்லியனை அது உள்ளடக்கியதாக இருக்கலாம். அவ்வளவு மோசமான அழிவுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இவர்களுடைய அந்த பொருளாதார எதிர்காலத்தை, நாட்டை முன்னேற்றுவதென்ற சிந்தனையில் அனாவசியமாக வேண்டி குவிக்கப்பட்ட ஆயுதங்கள், அனாவசியமாக மிக பெருமளவில் உருவாக்கப்பட்ட முப்படைகள், இப்ப முப்படைகளுக்கு இப்பொழுது தொடர்ந்தும் பராமரிப்புகள், ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட அழிவுகள் இவையில் கவனத்தில் எடுக்கப்படாமல் இந்த நாடு வங்குரோத்து நிலைக்கு போனது ஏதோ சும்மா சர்வசாதாரணமாக போனதாக இவர்கள் கூறுவது எல்லாம் ஒரு பிழையான முட்டாள்தனமான விடயங்கள் என்பது எமது இந்த பிரச்சாரங்களினூடாக, தேர்தல் விஞ்ஞாபனத்தினூடாக வெளிக்கொண்டு வரப்படும். ஆகவே இந்த விடயங்கள் மீண்டும் பேசப்பட வேண்டிய விடயங்களாக சர்வதேச சமுதாயத்திடம், டிப்ளமேட்டிக் கம்யூனிட்டியிடம், அதாவது சிங்கள அரசியல் சமூகத்திடம் இந்த விடயங்கள் போய் சேரும் என்று நாங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கின்றோம். தமிழரசு கட்சியை இணைக்கின்ற திட்டம் இருக்கின்றதா? நிச்சயமாக யார் இதற்குள் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்ட எவரும் இதற்குள் வர முடியும். ஆகவே அது தமிழிசை கட்சியாக இருக்கலாம், வேறு யாராக. எத்தகைய பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன? ஏற்கனவே தமிழிசை கட்சியுடன் நான் உட்பட பல பேர் பேசியிருக்கின்றோம். யாருடன் பேசியிருக்கோம்? இல்லை, நாங்கள் இப்பொழுது அங்கு தலைவராக இருப்பவர் திரு சேனாதிராஜா அவர்கள். திரு சேனாதிராஜா அவர்களுடன் நாங்கள் நேரடியாக பேசியிருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் நான், திரு சித்தார்த்தன், தமிழ் தேசிய சிவில் சமூகத்தில் இருக்கக்கூடிய பல பேர் பேசியிருக்கிறார்கள். அவர்களது கட்சிக்குள் சில நெருக்கடிகள் இருக்கிறது. அந்த நெருக்கடிகள் தீர்மாக இருந்தால் அவர் கட்சி சார்பான முடிவுகளை எடுக்கக்கூடியதற்கு இலகுவாக இருக்கும். அவர்களது கட்சிக்குள் 2 பட்ட கருத்துக்கள் இருக்கிறது இந்த விடயம் தொடர்பாக. இதில் மிக பெரும்பான்மையானவர்கள் இப்படி ஒரு பொது வேட்பாளர் தேவை என்பதை அங்கீகரிக்கிறார்கள். அதில் முக்கியமாக திரு சேனாதிராஜாவாக இருக்கலாம், இப்பொழுது இருக்க ஸ்ரீதரனாக இருக்கலாம்,
அல்லது சரவண பவானாக இருக்கலாம், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், கிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், இவ்வாறு பல பேர் அதனை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார்கள். பத்திரிகையாளர் மகாநாடுகளில் பேசுகின்றார்கள். ஆகவே அந்த வகையில் என்னை பொறுத்தவரையில் தமிழ் கட்சிக்குள் மிக பெரும்பான்மையான ஆதரவு இருக்கின்றது. இதில் இருக்கக்கூடிய ஏனைய சில விடுபட்ட குழுக்கள் இருப்பாங்க. அவர்களும் நிச்சயமாக தாங்கள் அதனை ஏற்றுக்கொள்கின்ற பட்சத்தில் அதற்கான ஆதரவினை தெரிவிக்க முன்வருவார்கள் என்று நான் நம்புகின்றேன். மற்றொரு அடிப்படையான கேள்வி, இன்னும் குறுகிய காலங்கள் சில வாரங்களே இருக்கின்றன. இந்த கொள்கையை, தேர்தல் விஞ்ஞாபனத்தை, எண்ணக்கருக்களை வடக்கு கிழக்குக்கு பரந்துபட்ட அளவிலே நகரங்கள், கிராமங்கள் எல்லாம் சென்று இந்த மக்களினுடைய வாக்கை திரட்ட, அங்கே கூறப்பட்டது இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை நடைபெற்ற இடத்திலே கருத்து கூறப்பட்டது இதனுடைய ஆரம்ப கருத்தாக்களால், அதாவது இது தமிழ் பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கருவுக்கூடாக இந்த விடயத்திலே செயற்பட்ட புலமையாளர்கள் அல்லது செயற்பாட்டாளர்களால் கூறப்பட்டது 90% வாக்குகளை ஒன்று திரட்ட வேண்டும் என்று. அதற்காக நீங்கள் எவ்வளவு தூரம் நம்பிக்கையாக இருக்கிறீர்கள்? முக்கியமாக நான் அறிந்த வரையில் வடக்கு கிழக்கில் தமிழ் வாக்குகள், முஸ்லிம் மக்களோ சிங்கள மக்களோ தவிர்ந்த தமிழ் வாக்குகள் என்று ஏறத்தாழ வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஒரு 11 லட்சம் வாக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் சாதாரணமாக ஒரு 60-70% மக்கள் வாக்களிப்பார்கள். அந்த வாக்களிக்கின்ற மக்கள் தொகையில் அரைவாசிக்கு, அதாவது 50% மேற்பட்ட வாக்குகள், நாங்கள் ஒரு 75% வாக்குகள் எங்களுக்கு விழும் என்று நாங்கள் எதிர்பார்த்து வேலை செய்கின்றோம். ஆனால் 50% மேலான வாக்குகள் வருகின்ற பொழுது அது பெரும்பான்மை வாக்குகளாக ஒரு ஜனநாயக கணிப்பில் சொல்லப்படும். ஆகவே அந்த வகையில் நாங்கள் நம்புகின்றோம். நிச்சயமாக வடகிழக்கை பொறுத்தவரையில் ஒரு மிக பெருமளவில், அதாவது மிக பெரும்பான்மையான வாக்குகளை நாங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளருக்காக எங்களது கோரிக்கைகளுக்காக பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். எங்களை பொறுத்தவரையில் பல கட்சிகள், இபிஆர்லவாக இருக்கலாம், டெலோவாக இருக்கலாம், புளோட்டாக இருக்கலாம், ஜனநாயக போராளிகள் போன்ற கட்சிகளாக இருக்கலாம், இவை எல்லோருமே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமக்கான மாவட்ட கிளைகளை வைத்திருக்கிறார்கள், தமக்கான ஓரளவுக்கான ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணி வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கான லோக்கல் கவர்மெண்ட் மெம்பர்ஸ் வந்திருக்கிறார்கள், மாகாண சபையில் அங்கம் வகித்த மெம்பர்ஸ் இருக்கிறார்கள். ஆகவே எங்களது பிரச்சாரங்களை இப்படி பல்வேறுபட்ட வடிவங்களின் ஊடாக கொண்டு போவதற்கான உத்திகள் மேற்கொள்ளப்படும். ஆகவே நாங்கள் இயன்ற வரையில் இந்த விடயத்தை ஒரு குறிக்கப்பட்ட காலவாசத்துக்குள் நான் நம்புகின்றேன் இந்த விஷயங்களை மக்கள் மத்தியை கொண்டு செல்ல முடியும் என்று நாங்கள் நம்புவோம். நீங்கள் கூறியது போல தமிழரசு கட்சிக்குள் பெருமளவான ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல உள்ளூராட்சி சபைகள், மாகாண சபை மற்றும் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தவர்கள், முன்னாள் அங்கத்தவர்கள் அனைவரும் பெருமளவுக்கு இந்த தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதாக நீங்கள் கூறுகிறீர்கள். சுமந்திரன் போன்ற சிலர் தமிழரசு கட்சிக்குள் அதை விமர்சிக்கிறார்கள். சுமந்திரன் போன்றவர்கள் வழிக்கு வருவார்கள் என்று நினைக்கிறீர்களா? அது அவர் ஏற்கனவே ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் அவர் சொல்லியிருக்கின்றார், இதற்கு எதிராக தாங்கள் பிரச்சாரம் செய்வோம், இது ஒரு விஷப்பரீட்சை என்று கூறியிருக்கின்றார். எதிராக செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார். அவர் நேரடியாக இதுக்கு எதிராக நாங்கள் செயற்படுவோம், இது ஒரு பிழையான முயற்சி, ஒரு விஷமத்தரமான முயற்சி என்றெல்லாம் அவர் தனது வார்த்தை பிரயோகங்களில் சொல்லியிருக்கின்றார். ஆகவே அந்த வகையில் அவர் பப்ளிக் மீட்டிங்கில் நடந்ததை தொடர்ந்தும் கடைப்பிடிப்பாராக இருந்தால் அவர் இதற்கு ஆதரவானவராக இருக்க மாட்டார். அவர் தொடர்ந்து என்னென்று சொல்லி சொன்னால் மக்கள் மத்தியிலும் அவர் தொடர்பான ஒரு வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கின்றன. அவர் தனக்கான ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி நிரலை கொண்டவராகவும் இருக்கின்றார். ஆகவே அந்த வகையில் ஒரு சில தனிநபர்கள் இதனை எதிர்க்கலாம். என்னும் சொல்ல போனால் குறிப்பாக அமைச்சர் டாக்டர் சேவானந்தா போன்றவர்கள் அவங்க ஓப்பனாக பேசுகின்றார்கள், நாங்கள் ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் அதனுடைய ஒரு வடிவமாக திரு சுமந்திரன் போன்றவர்கள் கூட இதற்கு எதிராக செயற்படலாம். தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அனைவரும் ஒன்றாக இருந்த பொழுது அனந்தி சசிதரன் அவர்களினுடைய வாக்கு மாகாண சபை தேர்தலிலே விக்னேஸ்வரன் ஐயாவுக்கு அடுத்த நிலையிலே இருந்தது. அடுத்த நிலையிலிருந்து அருந்தோபாலனுடைய வாக்குகள், அருந்தோபாலனுடைய வாக்குகள். சரி, அனந்தி சசிதரன் அவர்களும் கணிசமான அளவு பாரிய தொகை வாக்குகளை பெற்றிருந்தார். 80,000 வாக்குகளை பெற்றிருந்தார் இல்லையா மாகாண சபை தேர்தல். ஓகே, நான் மாகாண சபை தேர்தலை பிடித்தான் கதைக்கிறேன். அப்ப அவர் இப்பொழுது ஈழ மக்கள் சுயாட்சி கழகம் என்று ஒரு கட்டமைப்பை, ஒரு கட்சியை, அது பதிவு செய்யப்படவில்லை என்றாலும் உருவாக்கி இருக்கிறார். அவர் தான் ஒரு பொது வேட்பாளராக நிற்பதற்கு தயார் என்று கூறியிருக்கிறார். தன்னை விட இன்னும் திறமையானவர்கள், இன்னும் மக்கள் மயப்பட்டவர்கள், மக்கள் ஆதரவு உள்ளவர்கள் இருந்தால் தான் ஆதரித்து பிரச்சாரம் செய்யவும் தயார் என்று கூறியிருக்கிறார். அப்படி இருக்க அவர் இன்றைய
அதாவது இந்த புரிந்துணர்வு உடன்பாட்டு கூட்டத்திலோ அல்லது ஒப்பமிடுவதிலோ பங்கு பெற்றவில்லையே. அவர் நான் நம்புகின்றேன், அவர் இந்த நாட்டில் இல்லை என்று நான் நம்புகிறேன். இல்லை, அவர் வந்து விட்டார். எனக்கா தெரியாது. இல்லை, அவர் நாட்டில் இருக்கிறாரோ இல்லையோ, அவர் போன்றவர்களும் இதிலே வாய்ப்பு இருக்கிறதா? அதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் யாரும் அதில் இணையலாம். அதுக்கான முடிவுகளை செய்ய வேண்டிய ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. 14 பேர் கொண்ட குழு இருக்கிறது. ஆகவே அவர்களுடைய ஒப்புதலுடன் நிச்சயமாக யாரும் அதில் இணைய முடியும். இங்கே கூறப்பட்டிருக்கிறது, தமிழ் தேசிய பொது கட்டமைப்பானது பொது வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுபவருடனும் அவர் எந்த அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் சார்பில் உத்தியோகபூர்வமாக நிறுத்தப்படுகின்றாரோ அந்த நபருடனும் அந்த கட்சியுடனும் அவசியமானதும் உகந்ததுமான உடன்படிக்கையை தனித்தனியே நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்திலே இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கரு பரவலாக்கம் பெற்ற பொழுது புத்திஜீவிகள் அரசியல் கட்சிகள் மட்டத்திலே அரசியல் கட்சி சாராத ஒரு புத்திஜீவியை அல்லது ஒரு பொதுவான மனிதரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற எண்ணக்கருதான் மக்கள் மத்தியிலே கூடுதலாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அரசியல் கட்சியில் இருந்தார் பொது வேட்பாளர் தெரிவு செய்யப்படும். இது அரசியல் கட்சியாக இருக்கலாம், அரசியல் கட்சிக்கு வெளியிலே இருப்பவராக இருக்கலாம். நாங்கள் எல்லோரும் முக்கியமாக விரும்புவது அரசியல் கட்சிக்கு இருந்து வெளியில் ஒருவர் சரியான ஒரு வேட்பாளர் கிடைப்பாராக இருந்தால் நிச்சயமாக அவருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்பது முதலாவது பிரச்சனை. இரண்டாவதாக, நாங்கள் பேசுகின்ற பொழுது எல்லா விடயங்களையும் பேசலாம். ஆனால் நடைமுறை என்று வருகிற பொழுது அவர் ஒரு வேட்பாளராக ஒருவர் ஜனாதிபதி தேர்தலில் ஒருவர் போட்டி போட வேண்டுமாக இருந்தால் அவர் ஒன்று கட்சி சார்பானவராக இருக்க வேண்டும், அல்லது சுயேட்சையாக போட்டி போடுவதாக இருந்தால் அவர் ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராகவோ உள்ளவராக இருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் அப்படியே நீங்கள் ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் என்று வருகின்ற பொழுது ரெண்டு விடயங்கள் தான் இருக்கின்றது. ஒன்றில் ஒரு கட்சி சார்பாக போட்டியிட வேண்டும், அது யாரும் போட்டியிடலாம். ஆகவே இப்போ உங்களுக்கு சுயேட்சை என்று வருகிற பொழுது அது முன்னாலோ அல்லது இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கணும்னு சொன்ன சில முக்கியமான பிரச்சனைகள் வந்துவிடும். ஆகவே ஒரு கட்சி சார்பாகத்தான் நாங்கள் கேட்க முடியும் என்ற அடிப்படையில் தான் அந்த கேட்கப்பட, உதாரணத்துக்கு ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி சார்பில் ஒருவர் நிறுத்தப்படுகிறார். அவர் நீங்களாக இருக்கலாம் அல்லது வேறு எவராகவும் இருக்கலாம். ஆனா இந்த கட்சி சார்பாக அந்த கட்சியினுடைய சின்னத்தில் அவர் போட்டியிடுவார் என்றால் எங்களுக்கு இந்த ஒரு வேட்பாளரை நிறுத்துவதற்கான ஒரு கட்சி தேவை. அது பதிவு செய்யப்பட்ட எந்த கட்சியாகவும் இருக்கலாம், நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு கட்சியாக அது இருக்கலாம். ஆகவே அந்த வகையில் புலட் பதிவு செய்யப்பட்ட டிபிஎல்ஐ என்ற ஒரு கட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, டெலோ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இபிஆர்ஐ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே விரும்பிய ஒரு கட்சியில் நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சியின் சின்னத்தில் அப்படியானவர் போட்டி போடலாம். அப்படி போட்டி போடுகின்ற பொழுது முரண்பாடுகள் வரக்கூடாது என்பதற்காகத்தான் அப்படிப்பட்ட கட்சியுடனும் அதில் போட்டியிடுகிற வேட்பாளருடனும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும் என்ற விடயம் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய தலைவரும் வடக்கு மாகாணத்தினுடைய முன்னாள் முதலமைச்சருமான சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் இந்த பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கரு, தமிழ் பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கரு தொடங்கிய பொழுது அறிவித்தல் ஒன்றை விடுத்திருந்தார். ஏகோபித்த அளவிலே எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொண்டால் தான் தமிழ் பொது வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலிலே நிற்பதற்கு தயார் என்று அவர் அதற்கான முயற்சிகளை இப்பொழுது ஒப்பந்தம் செய்திருக்கிறீர்கள், உடன்படிக்கை புரிந்துணர்வு உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் உங்கள் மத்தியிலே அதற்கான கலந்துரையாடல்களை ஆரம்பித்திருக்கிறாரா அல்லது அது மௌனிக்கப்பட்டு விட்டதா? என்னை பொறுத்தவரையில் அவர் தனது விருப்பத்தை ஒரு பத்திரிகை செய்தியினூடாக சொல்லியிருந்தார் என்பதை தவிர மேற்கொண்டு எதுவும் நடைபெறவில்லை. நீங்கள் ஆரம்பத்தில் கூறியது போன்று அனந்தி சசிதரன் அவர்களும் தனக்கும் ஒரு ஜனாதிபதி தேர்தல் கேட்பதற்கான தகுதிகள் இருக்கின்ற அவரும் கூறியிருந்தார். ஆகவே ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளராக வருவதற்கு பல பேர் விரும்பலாம், பல பேருக்கு அந்த தகுதிகள் இருக்கலாம், அது தவறான ஒரு விடயம் அல்ல. ஆனால் சரியான ஒரு நபரை கண்டுபிடித்து போட வேண்டியது இந்த இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கூட்டனுடைய கடமை. ஆனால் இங்கே உங்களுடைய புரிந்துணர்வு உடன்படிக்கையின் 5வது உறுப்புரை கூறுகிறது, தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்படுபவரும் அவருக்கான தேர்தல் சின்னமும் தமிழ் பொது நிலைப்பாட்டுக்கான ஒரு குறியீடாக மட்டுமே கருதப்படுதல். அது குறியீடு என்று கூறுகின்ற அது நீங்கள் அது என்ன வார்த்தை பிரயோகம் இருந்தாலும் கூட நாங்கள் இப்பொழுது ஒரு வேட்பாளரை நிறுத்துகிறோம், வேட்பாளருக்கான ஒரு சின்னம் வேண்டும், அதற்கு ஒரு கட்சி வேண்டும் என்று கூறுகிற பொழுது இந்த தேர்தலுக்கு அவை பயன்படுத்தப்படும் என்பதுதான் அதனுடைய பொருள். ஆகவே இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிற்பாடு நாங்கள் என்ன விடயங்களை மேற்கொள்ளப் போகின்றோம், தொடர்ந்து இது செயற்பட வேண்டும் என்பது எங்கள் எல்லோரதும் விருப்பம்.
தமிழ் மக்களது உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தொடர்ந்தும் ஒற்றுமையாக ஒரே பாதையில் போவது என்பது எங்கள் எல்லோருடைய விருப்பம். அதனை நோக்கி நாங்கள் போவோம் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆகவே இந்த தேர்தலில் இந்த முக்கியத்துவம் என்னவென்றால், நாங்கள் கட்சிகளுக்கு முக்கியத்துவம் அல்ல, இந்த பிரச்சனைகளை முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு வேட்பாளரை கொண்டு வருவதாகவே தான் அதனை குறியீடு என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒரு பொது வேட்பாளரை நீங்கள் தெரிவு செய்கின்ற பொழுது அவருக்கு ஒரு தலைமைத்துவ பண்பு, அரசியல் கவர்ச்சி, தெளிந்த ஒரு அரசியல் ஞானம், அனுபவம் இவையெல்லாம் அவசியமாக இருக்கும். அவற்றினுடைய திரட்சியாக அவருக்கு ஏகோபித்த ஆதரவு, நீங்கள் கூறுவது போல வாக்காளர்களிலே 60% 70% கிடைக்கின்ற பொழுது இயல்பாகவே ஒரு தலைமைத்துவ பண்பு வந்துவிடும். அவ்வாறான ஒரு கட்டத்திலே அவர் குறியீடாக மட்டும் இருக்காமல் அவர் ஒரு அரசியல் செயற்பாட்டாளராக, அரசியலாளராக மாறுவார். மாறலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்கின்றேன். அதாவது நீங்கள் கூறுகிற மாதிரி தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு அரசியல் கவர்ச்சி, அவருடைய கல்வி, பல்வேறுபட்ட தகுதிகளை நாங்கள் முன்னிறுத்தலாம். ஆனால் ஒரு விடயத்தை நீங்கள் பார்க்கலாம். திடீரென்று மைத்திரிபால சிறிசேனா என்பவர் ஒருவர் ஜனாதிபதியாக வந்தார். இன்னும் சொல்ல போனால் கோத்தாபாய ராஜபக்ஷ என்ற ஒருவர் ஜனாதிபதியாக வந்தார். எனக்கு தெரியாத இவர்களுக்கெல்லாம் என்ன கவர்ச்சி இருந்தது, என்ன ஆளுமை இருந்தது, என்ன முக்கியத்துவங்கள் இருந்தது என்று. ஆனால் இவர்கள் ஜனாதிபதியாக வந்திருக்கிறார்கள். நாங்கள் நியமிக்க போகின்ற ஒருவர் ஜனாதிபதியாக வருவதற்கு அல்ல, வரவும் முடியாது. மாறாக தமிழ் மக்களது பிரச்சனைகளை முன்னெடுத்து சென்று நாங்கள் எமது அரசியல் தீர்வை நோக்கி அடுத்த நகர்வுகளை மேற்கொள்வதற்கு ஒரு காத்திரமான ஒரு கிரவுண்டை உருவாக்குவதற்கான ஒரு களம், மக்களினுடைய ஏகோபித்த அல்லது ஒரு பெருமளவிலான மக்களினுடைய அங்கீகாரத்துடன் அந்த விடயங்களை முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு முயற்சி. ஆகவே அந்த வகையை பொறுத்தவரையில் நான் நம்புகின்றேன் விடயங்கள் ஓரளவுக்கு எங்களால் இயன்றவரை ஒரு சரியான தடத்தில் கொண்டு போக முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். ஆம், சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களே, நீங்கள் இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையை உருவாக்குவதிலே கடந்த பல மாதங்களாக உழைத்திருக்கின்றீர்கள். அதே வேளையிலே இதனுடைய தொடர்ச்சியாக இந்த முயற்சிகள் தமிழ் மக்களின் ஏகோபித்த ஆதரவினூடாக நீங்கள் கூறுவது போல இலங்கையினுடைய சமூக பொருளாதார விடயங்களுக்கான சிக்கல்களிலும் பங்களிப்பை செய்து, அதே வேளையிலே இலங்கை தமிழ் மக்களினுடைய அரசியல் தீர்வுக்கான வகிபாகத்தை அல்லது வழிமுறையையும் இது திறந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ளுகின்றோம். அதே வேளையிலே நேயர்களே, இது போன்ற தொடர் நேர்காணல்களை சமூக மீடியாவிலே நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது எங்களுடைய பொது வேட்பாளர் தெரிவுக்கான புரிந்துணர்வு உடன்படிக்கையை தமிழ் மக்கள் பொதுச்சபையும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் செய்திருக்கின்றன. இவை தொடர்பாக நாங்கள் மேலும் பல அரசியலாளர்களிடம், புத்திஜீவிகளிடம் நேர்காணல்களை செய்வோம். அதே போல வேறு விடயங்களிலும், முக்கியமான அவசியமான வேறு விடயங்களிலும் நேர்காணல்களோடு சந்திப்போம். வணக்கம் சுரேஷ் பிரேமி. வணக்கம். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.